Praise the Lord. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களை, இன்று நம்மில் பலர் நம்பிக்கை இழந்து வாழ்கிறோம். வேலையின் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், கடன், நோய், எதிர்கால பயம், இன்னும் பல காரணங்கள், இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் மனதை சோர்வடைய செய்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நம்பிக்கையின் தேவன் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை நம் நம்பிக்கையை உடைக்கலாம், சூழ்நிலைகள் நம் நம்பிக்கையை உடைக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. அவரை நம்புகிறவர்களின் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீணாவதில்லை. இந்த வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது என்று சொல்லி, இந்த வசனத்தின்படி நம்முடைய விசுவாசம் நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று தருகிறதா இருக்கிறது. தேவன் நம்மோடு இருப்பதால் வரும் சந்தோஷம், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை என்ன செய்கிறது, விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. சூழ்நிலை நல்லதா இருந்தால் மட்டுமல்ல, சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு சந்தோஷத்தை பெற்று தருகிறது. நம் பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் இந்த நம்பிக்கை என்ன செய்யுமா, பெருகும். ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இதை பெருக செய்கிறதா இருக்கிறது, அதை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப முடியும். ஏனென்றால் பிரச்சனைகள் உங்களை உடைக்க அல்ல, தேவன் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தவும் உங்கள் நம்பிக்கையிலே காலொன்றி நிற்க செய்யவும் தேவன் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இயேசுவை நம்புகிறவர்களின் வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கை ஆகியவை பரிசுத்த ஆவியானவரால் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையின் தேவன் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். God bless you.